அனைவருக்கும் வணக்கம். இந்த எலெக்ஷன் டியூட்டி அந்த காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். அதாவது டிஃப்ரென்ஸ் வகுப்பை சேர்ந்தவங்க அவங்க எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கம்பெனி வாங்கலாம். ஒரு நல்ல நிறுவனம்னா கிட்டத்தட்ட ப்ரமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ப்ரமோட்டர்ஸ்ன்றவங்க ஓனர்ஸ், டிஐஸ்ன்றவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் ஒரு நிறுவனமாக இந்த எல்ஐசி மாதிரி நம்ம போடுற அந்த ப்ரீமியத்தை வச்சு அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர தொகையை நம்மளுக்கு கொடுக்குறவங்க. இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரில் வருவாங்க. எஃப்ஐஐஸ் இவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிறவங்க. அதாவது இங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க. ஒரு நல்ல குளோபல் மார்க்கெட், எந்த ஒரு மார்க்கெட் நல்லா இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வளர்ந்துச்சு. இப்போ யூகே அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துச்சு. இப்போது வளர்கிற கண்ட்ரி எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் இந்த எஃப்ஐஐஸ்ன்னு சொல்கிற இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வரவங்க தான் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள். 1% மேலே நம்ம ஒரு நிறுவனத்தில் ஸ்டாக் வச்சுருந்தோன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வருவோம். இப்போது ஷேர் ஹோல்டிங்கை பார்க்குறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஒரு நிறுவனம் ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்கும்போது, ஒரு நிறுவனம் ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்குது, அதனுடைய இபிஎஸும் சரி மற்ற எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும்போது அந்த நிறுவனத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்னா எதை இண்டிகேட்டராக வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஒரு ஓனர் ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியை மேக்ஸிமம் விற்றுட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பார். அதுவே ஒருத்தர் வாங்குறாரு, ஓனர்ஸுக்கு தெரிகிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. வெளியிலேருந்து நம்ம பார்க்கலாம் 1000 கோடி சம்பாதிக்குது, 5000 கோடி சம்பாதிக்குதுன்ட்டு. ஆனால் அந்த நிறுவனத்துடைய ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர்ஸில் நல்ல எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியுறது உள்ளே இருக்கிற ப்ரொமோட்டர்ஸுக்கு தான். ப்ரொமோட்டர்ஸ் தங்களுடைய கம்பெனியோடைய ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நம்ம நம்பி தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அவங்களுடைய கம்பெனியோடைய எதிர்காலம் அவங்களுக்கு தான் தெரியும். அதுவே ஒரு கம்பெனி நல்ல லாபத்தில் இருக்கும்போது தொடர்ந்து ஓனர்ஸ் விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான், இந்த நிறுவனத்தை விட்டு நம்ம வெளியேற வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த மாதிரி கம்பெனிக்கு நம்ம இதை அதிகமாக ஃபாலோ பண்ணலாம். அதுவே ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ப்ரமோட்டர்ஸ் வெளியே போகிறாரு, ஆனால் எஃப்ஐஸோ இல்லை டிஐஸோ வாங்கி ஒரு டைரக்டர் லெவலுக்கு போகிறாங்கன்னா அந்த நிறுவனத்தை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது டாடா ஸ்டீலில் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கம்மியான ஷேர் ஹோல்டிங்ஸ் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐஸும் டிஎஸும் தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய லார்ஜ் கேப் கம்பெனின்னும் போது அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, தாராளமாக வாங்கலாம். அதாவது ஒரு ஓனர்ஸே வச்சுக்க விருப்பம் இல்லாத ஒரு கம்பெனியை நம்ம வாங்கத்தை அவாய்ட் பண்ணோம். அதுவே ஒரு ஓனர்ஸே வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம். அதுக்கு நான் ஒரு உதாரணமாக இப்போ மணி கண்ட்ரோலில் ஒரு நிறுவனத்தை காமிக்கிறேன். டில் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். அது 217 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இப்போதைக்கு ட்ரேட் ஆகுது. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு கம்மியாக தான், அதாவது 80 ரூபா அந்த ரேஞ்சு, 87 ரூபா அப்படி அந்த ரேஞ்சுக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறுவனம் எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு க்ரோத்து, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க கூட கிட்டத்தட்ட 250 மடங்கு லாபம். இது நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய க்ரோத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆனால் இதனுடைய ரெவென்யூ பார்த்திங்கன்னா தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரியே ப்ராஃபிட் க்ரோத்தும் மைனஸில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 429 ரூபாலாம் போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதனுடைய புக் வேலையெல்லாம் பாருங்கள், -290 ரூபா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி திடீர்னு ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா 250 மடங்கு வளருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை தாராளமாக வாங்குங்க. ஏன்னா ஒரு நல்ல கடந்த டிசம்பர் குவார்ட்டருக்கு முன்னாடி பாருங்கள் 200 கோடியாக 24 கோடி மைனஸில் இருந்தது. இந்த குவார்ட்டரில் 104 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். பாருங்கள், 56% இருந்த ஷேர் ஹோல்டிங்ஸை 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 74% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு அப்நார்மலாக ஒரு ஓனர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்து ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கலாம். கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் குவார்ட்டரில் ஷேர் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஒரு 2 பென்னி ஸ்டாக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். பென்னி ஸ்டாக்கு ஏன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் பணம் கிடையாது. ஒரு 700 ரூபா அந்த அளவுக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போது 2 கம்பெனி இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா அன்சுனி கமர்ஷியல் அண்டு ஒமாஷ் என்டர்பிரைசஸ்னு இந்த 2 கம்பெனி. கிட்டத்தட்ட முதல்ல இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா 75% ஷேர் ஹோல்டிங் இருந்தது. 94.98% ஷேர் ஹோல்டிங்ஸாக இந்த மார்ச் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒமாஷ் என்டர்பிரைசஸும் பார்த்தீங்கன்னா 21.11%லேருந்து 94.70% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா மொதல் கம்பெனி ₹1.5 அந்த ரேஞ்சுக்கும், கீழே இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பைசா அந்த ரேஞ்சுக்கும் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு லக் இருந்தால் இந்த கம்பெனியோடைய ஷேர் வந்து கிடைக்கும். ஏன்னா முதல்ல இருக்கிற கம்பெனியோட ரெண்டாவது இருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்பர் சர்க்யூட்டில் போகுது. முடிஞ்சால் வாங்குங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் இல்லாமல் ஓனர்ஸ் வந்து வாங்க போகிறது கிடையாது. முடிஞ்சால் ஏன்னா இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக் தான். ஒரு ₹500 இருந்தால் கூட கிட்டத்தட்ட கீழே இருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா 1000 ஷேர் கிட்ட வாங்கலாம். மேலே இருக்கிற கம்பெனியில் ஒரு ₹1000 இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 700 ஸ்டாக் கிட்ட வாங்கலாம். சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இது வருமானத்துக்காகவோ மற்ற எதுக்காகவும் ஆரம்பிக்கலை. கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லோரும் மேலே வளரணும், தெரியாத விஷயத்த ஷேர் பண்ணால் நிறைய பேர் வளருவாங்க அப்படின்ற நோக்கத்துக்காக தான் ஆரம்பித்தேன். தயவு செஞ்சு